ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நீங்கள் ஜெபித்த அநேக ஜெபங்களுக்கு ஆண்டவர் வருகிற இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பதிலை ஆண்டவர் தருவாராக. வேதம் சொல்கிறது, ஆண்டவரை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஸோ ஒரே ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுறார். அப்படின்னா உலகமே இருண்டு கிடக்கும்போது, எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது, எல்லாருமே முடியாது அப்படின்னு ஒதுங்கி கிடக்கும்போது, கர்த்தர் சமூகத்திலே தைரியத்தோட, விசுவாசத்தோட, தரிசனத்தோட நிற்கிற அந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். சுற்றி இருக்கிற எல்லாரும் அமைதியாக இருக்கலாம், எல்லாரும் சும்மா இருக்கலாம், ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே பிசாசானவன் நமக்கு நிறைய காரணத்தை சொல்லும்படியாக ஏவுவான். சூழ்நிலை சரியில்லை, யாரையும் என்கிட்ட பேசலை, இந்த மாதிரிலாம் வீட்டில் பிரச்சனை இருக்குது, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற நிறைய காரணங்களை சத்துரு உங்கள் மனசில் விதைக்கும் போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, அந்த எந்த காரணத்தையும் மனசில் கொண்டு வரவே கூடாது. வேதம் சொல்கிறது, அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை செய்யவே முடியாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. வேதம் சொல்லுகிறது, யவீருவனுடைய மகள் வியாதியா இருக்கிறார்கள். ஏறக்குறைய அந்த பிள்ளை மரிக்கிற தருவாயில வந்துருச்சு. அங்கே அவ செத்து போயிடுவா அப்படின்னு நினச்சிட்டு சொந்தக்காரங்க நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் அழ ஆரம்பித்தாங்க. இன்னும் இந்த ட்ரம் செட்டு, மேள வாத்தியங்கள், இந்த மாதிரி எல்லாம் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை இனி உயிரோடு எழும்பாது, அந்த பிள்ளை இனி வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் வந்துட்ட போதிலும் வேதம் சொல்லுது, அந்த பிள்ளையை பெத்தெடுத்த தகப்பனார் யவீருக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. இல்லவே இல்லை, ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னா என் பிள்ளையை ஜீவனோடு தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஸோ அவருக்குள்ள எழும்பின அந்த விசுவாசம் ஆண்டவருக்கு நேராய் அவரை பிரயாணம் பண்ண வைக்குது. அத்தனை பேரும் அவமானப்படுத்தலாம், இந்த நேரத்துக்கு எதுக்கு போறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளை செத்துரும், அந்த பிள்ளை மறிக்கவராயிடுச்சு, இனி நீங்க போயும் பிரயோஜனமே இல்லை, நீங்க ஆண்டவரை பார்க்க போறதுக்கு உள்ளே அந்த பிள்ளை மறிச்சிடும். எத்தனையோ பேர் சொன்னதுக்கு பிற்பாடும் யவீரு ஒரு தீர்மானம் எடுத்தார், நிச்சயமாக என் பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட காரியத்தை நடக்காது அப்படின்னு சொல்லலாம், இனியா நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம், இதுக்காக ட்ரை பண்ணாதீங்கன்னு உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன்னுடைய விசுவாசத்தை நீ தளர விட வேண்டாம், உங்களுடைய முயற்சியை நீங்கள் தளர விட வேண்டாம், உங்களுடைய உபவாசத்தை நீங்கள் நிறுத்த வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுடைய என்னுடைய வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராலே செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. அப்போ அத்தனை பேருடைய எதிர்ப்பின் மத்தியிலையும், அத்தனை பேருடைய கேள்விக்குறியின் மத்தியிலையும், யார் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்காக நிற்கணும், ஒரு விசுவாசத்தோட முன்னேறாங்களோ அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். அப்போ சூழ்நிலை சாதகமா இருக்கும்போது விசுவாசிக்கிறது அல்ல, சூழ்நிலை சாதகமா இருக்கும்போது பரிசுத்தமாய் வாழ்வதல்ல. எந்த சூழ்நிலை தலைகீழாய் இருக்கிறதோ அப்பொழுதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாய் வரலாம், ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் தான் உங்களை தட்டி எழுப்பி, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, கர்த்தர் உங்களை திடப்படுத்தி, இல்ல நான் உன் கூட இருக்கிறத நான் நிரூபிப்பேன், நீ வெட்கப்பட்டு போன இடத்துல நிரூபிப்பேன், நீ விழுந்துருவேன்னு பார்க்கிற அத்தனை ஜனங்களுக்கு முன்பாகவும் உன்னை நான் அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி, ஹல்லேலூயா, ஆமென்,
சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கும் போது அற்புதம் செய்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. அது யார் வேணாலும் செஞ்சுட்டு போலாமே. சூழ்நிலை நல்லா இருக்குது, பிரச்சனை எதுவுமே இல்லை, அந்த நேரத்தில் யார் வேணாலும் ஓடலாம். ஆனா வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னு சொன்னா, பிரச்சனையின் நடுவில் நீங்க வெற்றியா நிக்கணும். பாவம் சுத்தி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல நீங்க கர்த்தருக்காக நிற்கணும். பாருங்க, ஆண்டவர் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாலோமனை சாமுவேலை ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த காலகட்டத்தில் அந்த வாலிப மகன் வாழும்போது சுற்றி தனக்கு முன்னாடி பரிசுத்தமா நிக்கிறவங்க இல்லை. ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அங்க இருக்கிற ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க அந்த திருச்சபைக்கு வருகிற பெண்களோட அசுத்தமான காரியத்தை செய்தார்கள், பொல்லாப்பு செய்தார்கள், ரொம்ப கொடுமையானதை செய்தார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த ஆகாரத்தை நாங்க புசிக்க மாட்டோம், எங்களுக்கு பச்சை இறைச்சி தான் வேணும்னு சொல்லி அவர்கள் மாமிசத்தின் மேல் பிரியமா இருந்தார்கள். முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு விரோதமா இருந்தாங்க. அதே போல அந்த இடத்துல இருக்கிற அந்த ஏலி என்கிற வேலை ஊழியக்காரனும் அப்படிதான். அவர் ரொம்ப ஸ்தூலித்த மனுஷனா அப்படியே சேர்ல அப்படியே அவர் உட்கார்ந்து இருக்காரு. சுற்றி அவர் பார்க்கிற லீடர் சரியில்லை, அவன் பார்க்கிற லீடர்ஸனுடைய பிள்ளைகள் சரியில்லை. ஆனா யாருமே சரியில்லாது இருந்தாலும் அந்த நேரத்தில் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவ சமூகத்திலே வளர்ந்தான். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தன்னுடைய இருதயத்திலே இருந்த எல்லாவற்றையும் சாமுவேல் அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாய் கர்த்தர் திறந்தார். அவனை தான் முதல் பெயர்சபா வரைக்கும் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். இந்த ராத்திரி வேளையில இந்த கடைசி நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலே இங்கே இருக்கிற ஒரு சிலரோடு ஆண்டவர் நேரடியாய் பேசுகிறார். மகனே, இப்படி உனக்கு விரோதமாய் சத்துரு வெள்ளம் போல வரும்போது நீ விசுவாசமாய் நிற்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சுற்றி இருக்கிற அத்தனை பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கும் போது ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்க சொல்லலாம், எனக்கு என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்தினவங்க விழுந்துட்டாங்களே, ஜெபம் பண்றவங்க விழுந்துட்டாங்களே, இவ்வளவு சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ்ந்த இந்த மனுஷன் விழுந்துட்டானே, நான் ஏமாத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் எந்த மனுஷனையும் பார்க்க கூடாது. பொதுவாக சத்துருடைய மிகப்பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னு சொன்னா, விழுந்து போனவங்களை காமிக்கிறது தான் சத்துரு. எந்தெந்த இடத்துல விழுந்து போனாங்களோ அவங்கள தான் சத்துரு காமிப்பான். யாரு சாதிக்கலையோ அவங்கள தான் சத்துரு உங்களுக்கு கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவான். யார் பின்மாறி போனார்களோ அவர்களை தான் சத்துரு உங்களுக்கு முன்பாக காண்பிப்பான். ஆனா ஆவியானவர் அப்படி அல்ல. நிற்கிறவர்களை காண்பிக்கிறவர் கர்த்தர், வெற்றி அடைகிறவர்களை காண்பிக்கிறவர் கர்த்தர். உங்களுக்கு சத்துரு காண்பிக்கிற அந்த விழுந்து போனவன்களை அவர்களெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அந்த தேவனை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நேர்த்தியாய் ஓடக்கூடிய கிருபை. ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கைகளை மேல உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி 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 தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுங்க பகலம், தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனா கர்த்தாவே. திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். சேர்ந்து சொல்லுங்க பகலாம், தேவனே,
சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, முழு பலத்தோடு கூட தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி வாரோ, வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும் சத்தமாய் திரும்பி வாரோ, வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரோ, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி சொல்லும். தேவனே, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. முடிஞ்சவங்க ரெண்டு கைகளை மேல உயர்த்தி அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வருகிறது. ஆண்டவர் ஒரே ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் தேடுகிறார். உங்களுக்கு தாளம் இல்லாம இருக்கலாம், திறமைகள் இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம், சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்கலாம். ஆனா அந்த நேரத்திலையும் கர்த்தர் எனக்காக செய்வார் என்கிற அந்த ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி வாரோ, வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும் அப்பனே, திரும்பி வாரோ, வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரோ, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் திராட்சை செடியை விசாரிக்கிற காலம் வந்துருச்சு. ஆண்டவர் உங்களுக்கு நீர் பாய்ச்சுகிற காலம் வந்துருச்சு. ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்ணுகிற காலம் வந்துருச்சு. ஆண்டவர் உங்களை உந்தி தள்ளுகிற காலம் வந்துருச்சு. இந்த ராத்திரி வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுறாரு, ஒரு மனுஷனை தேடுறாரு. அது எந்த மனுஷன் அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகள் எல்லாம் பயப்படுத்துகிறது போல இருக்கும்போது, மனிதர்கள் எல்லாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இருக்கும்போது, பிரச்சனை அப்படியே தலைக்கு மேல இருக்கும்போது, இல்ல என் ஆண்டவரால என்ன பயன்படுத்த முடியும், ஆண்டவர் திரும்ப என்ன நிறுத்துவார், அவருடைய வல்லமை குறைஞ்சு போகல, அவர் இன்னைக்கும் மாறாதவராய் இருக்கிறார் என்று யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை தேடுறாங்களோ, சூழ்நிலையை அல்ல கர்த்தரை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, நான் நம்புகிறேன் அவர்களை கர்த்தர் அவர் வாழ வைப்பார், அவர் அலங்கரிப்பார், அவர் பயன்படுத்துவார். ஆண்டவர் தேடுகிற மனுஷன் அந்த மனுஷன் தான். கோலியாத்திற்கு முன்பாக ஆண்டவர் வந்து சவுல் ராஜா நிற்கிறார். சகல பெரிய யுத்த வீரர்கள் எல்லாம் பயந்து போய் நிற்கிறார்கள். ஆனா அந்த இடத்துல ஒரு தாவீது, அந்த தாவீது மட்டும் தைரியமா நிற்கிறான். சரி, பரவாயில்ல பரவாயில்ல, இந்த மனுஷனை நான் மேற்கொள்ள முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்களை வந்து இல்லை நீ தைரியமா நிற்க முடியாதுன்னு சொன்னாலும், நீங்க அந்த இடத்துல எப்படி நிற்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, நீ தைரியமாய் நில்லு, நீ உன்னுடைய நம்பிக்கையை தளர விடாதே. வேதம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு முடிவை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த பிரச்சனையை பார்த்த நீங்க அந்த பிரச்சனையுடைய முடிவை உங்க கண்கள் காணும். அந்த சூழ்நிலையினுடைய முடிவை கர்த்தர் காண பண்ணுவார். ஏனென்றால் துவங்குறவர் மட்டுமல்ல, முடிக்கிறவராகிய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் என்னுடைய முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, நான் நிக்கிறேன். ஆண்டவரே, நான் நிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் அப்படிதான் நினைக்கணும். நீ வைராக்கியமா நீ நிக்கணும். அத்தனை பிள்ளைகளும் எதிராய் நிற்கும் போது நீ வைராக்கியமா நிக்கணும். நான் நம்புறேன் இந்த ராத்திரியில இந்த சத்தத்தை நீங்க கேட்கறீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க சாதாரணமானவங்களா இருப்பீங்க, இன்னைக்கு நீங்க படிப்பறிவு கூட ஏறாதவங்களா இருப்பீங்க, இன்னைக்கு உங்களை குறித்து யாருக்குமே பெரிய நம்பிக்கை இருக்கவே இருக்காது. ஆனா நான் நம்புறேன், இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் ஒரு நாள் உங்க சொந்தங்கள் ஆச்சரியப்படுற அளவிற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிற்க வல்லவர். அதற்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அத்தனை பேரும் வித்தியாசமாய் நடக்கும்போது அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு நபர் கர்த்தருக்காக பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் கிருபையாய் நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் காரணம் சொல்லுகிறதா ஆண்டவர் எப்பொழுதுமே விரும்ப மாட்டார். ஆண்டவர் காரணம் சொல்லுகிறவருடைய பட்சத்தில் இருக்க மாட்டார். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா அங்க ஒரு வசனம் சொல்லும். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் விறகுகளை போடும்போது, விறகுகளை போட்டு உட்காரும் போது ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கையை கவ்வினது அப்படின்னு சொல்லும். நீங்க வேதத்தில் அது வாசிக்க முடியும். நீங்கள் 28ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம், பவுல் சிற விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. அடுத்த வசனம், விஷ பூச்சி அவன் கையிலே தொங்குகிற அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அந்த விஷ பூச்சியை அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இந்த வசனம் காலையிலிருந்து ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய கப்பல் பிரயாணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டு இப்ப எல்லாருமே சின்ன சின்ன விறகு தொண்டுகளை பிடிச்சி கரை ஏறிட்டாங்க. அந்த தீவில் இருக்கிற அத்தனை பேரும் அவனை கொண்டு போய் நிக்க வச்சு அவனுக்கு நல்ல அந்த விறகு கட்டைகளை எல்லாம் போட்டு, சரி இத்தனை நாள் தண்ணியில ஊறி போனாங்கல்ல, சரி எப்படியாவது இவங்களை பொழைச்சிருவாங்கன்னா அத்தனை பேர் அவங்களுக்காக ஹெல்ப் பண்றாங்க. ஆனா என்ன தெரியல, அந்த இடத்துல இருந்து அந்த விறகு கட்டையில இருந்து ஒரு வேதம் சொல்லுகிறது, ஒரு விஷ பூச்சி, அப்படின்னா ஒரு விரியன் பாம்பு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தெரியும், ஐயோ இது ரொம்ப மோசமான ஒரு பூச்சியாச்சே, இந்த பூச்சி கடிச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நுரை தள்ளி செத்துருவாங்க. அப்போ அத்தனை பேரும் விரியன் பாம்பு அவனுடைய கையிலே கவ்வினதை பார்க்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, இது சாதாரணமான பூச்சி இல்லை, விஷ பூச்சின்னு சொல்றாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை விரியன் பாம்பாவும் அவன் நினைக்கல, அவன் விஷ பூச்சியாவும் நினைக்கல. வேதம் சொல்லுகிறது, பவுல் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லலாம், உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனைப்பா, உனக்கு இருக்கிற போராட்டம் ரொம்ப பெரிய போராட்டம், இந்த போராட்டத்திற்கு விடுதலையாக முடியாது, இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்தவங்க ரொம்ப கொஞ்சம் பேர், இந்த மாதிரி ஒரு கடன்ல சிக்கிறவங்க நிறைய பேர்
பேர் வெளியே வரவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பிரச்சனையினால நிறைய பேருடைய வாழ்க்கை ஒன்று சேரவே இல்லை. இது ரொம்ப பெருசு. சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் உங்களை பயமுறுத்தும் போது நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை, நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த போராட்டம், அந்த வியாதி, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது மரணத்திற்கு ஏதுவானது அல்ல. இதை உங்களை அழிக்கும்படியாக கர்த்தர் அனுமதித்தது அல்ல. இந்த விஷ பூச்சி எத்தனையோ பேரை அழித்திருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். அது ஒரு சாதாரணமான பிரச்சனை தான், அது ஒரு சாதாரணமான தீங்கு தான். அது உன்னை ஒன்றும் செய்யாதபடிக்கு காத்துக் கொள்ளுகிற தேவன் இந்த ராத்திரி வேளையிலே இந்த மைதானத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஆமென். ஆண்டவரிடத்தில் ஒரு கிருபையை கேட்கணும். என்ன கிருபைன்னா, ஆண்டவரே மலை போல பிரச்சனையா இருக்கலாம். கோலியாத் தாவீதுக்கு முன்பாக நிற்கும் போது மிகப்பெரிய பிரச்சனை. அந்த கோலியாத்தை அத்தனை பேரும் மிகப்பெரிய பிரச்சனையா தான் பார்த்தாங்க. ஆனா தாவீது எப்படி பார்த்தார் அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல, நான் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்க மாட்டேன். ஒருவேளை சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடியை போல இருப்பான். சிங்கத்தினுடைய கைக்கு என்னை தப்புவித்த கர்த்தர், கரடியினுடைய கைக்கு என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதற்கு முன்பாக எத்தனையோ பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவித்தார் பிரதர். எத்தனையோ பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றினார். எத்தனையோ படுகுழியிலிருந்து கர்த்தர் உங்களை விலைக்கு நீட்டி எடுத்தார். நீங்க கடந்து போன பாதை சாதாரணமானது அல்ல. நீங்க சந்திச்ச பிரச்சனை சாதாரணமானது அல்ல. அந்த பிரச்சனைக்குள்ள போன நிறைய பேர் வெளியே வரவே இல்லை. ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு இந்த கடைசி நாள் உன்னுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். இத்தனை பிரச்சனைக்குள்ள போயும் சிங்கத்தினுடைய வாய்க்கு, கரடியினுடைய வாய்க்கு உன்னை தப்புவித்தது உண்மையானால் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் இப்பொழுது நீங்கள் சந்தித்திருக்கிற இந்த பிரச்சனைக்கும் உங்களை விலைக்கு மீட்டுக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட அப்பாவை பார்த்து, முழு பலத்தோட அப்பாவை பார்த்து, thank you Jesus, hallelujah. ஆண்டவரே என்னுடைய கண்களை தெளிவாக்கும், ஆண்டவரே என்னுடைய சிந்தனையை தெளிவாக்கும். எந்த பிரச்சனையை உங்க கண்ணுக்கு முன்னாடி சத்துரு கொண்டு வந்து நிறுத்தாலும் நீங்க அதை எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சாதாரணமானவர்களாய் பார்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர், அவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அது அவர் பெரியவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால ரொம்ப பெரிய பிரச்சனையா, பெரிய சூழ்நிலையா உங்க மனசுக்குள்ள சத்துரு விதைச்சிருக்கலாம். இல்ல, இன்னைக்கு நீங்க இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது கூட எப்படி பார்க்க போனீங்கன்னா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும். இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு ஆண்டவரால முடியும். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள கர்த்தர் உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளை இட்டு ஆண்டவர் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுத்து மறுபடியும் 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 திரும்பவும் கர்த்தர் உங்களை நிலைநாட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் உன் குடும்பத்தை கர்த்தர் கட்ட போறாரு. மறுபடியும் உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படும். மறுபடியும் அந்த பிசினஸ் கர்த்தர் கட்டுவார். மறுபடியும் அந்த ஊழியத்தை ஆண்டவர் கட்டுவார். கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப அவர் எடுத்து நிறுத்தி பாழானதை சீர்படுத்தி மறுபடியும் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இப்ப கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. இப்ப சொல்லுவோம், திரும்பி வாரும்
வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரோ, திரும்பி வாரோ. வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரோ. இந்த திராட்சை செடியை, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஒரு ஜபமா கையை உயர்த்தி ஜபமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, நீங்க கூப்பிடுற சத்தத்துல ஆண்டவர் இறங்கி வரணும். கர்த்தர் இறங்கி வரணும். கர்த்தர் ஒரு மனுஷனை தேடுறார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் ஒருத்தரை தேடுறார். யாரோ ஒருத்தர் மேல கர்த்தருடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றும்படியாய் கர்த்தர் விரும்புறார். இல்ல, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றையும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையாய் ஓடுகிறதுக்குரிய ஒரு பலனை கர்த்தர் தரப்போறார். திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காத இருமுகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காத இருமுகத்தை, ரட்சியும் ஜனத்தை. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி வாரோ, வானத்திலிருந்து கண்ணோக்கி பார். பாருங்கப்பா, பாருங்கப்பா, பாருங்கப்பா. இப்போ உங்க கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவர். இந்த கடைசி நாள் கன்வென்ஷன் உங்க கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவர். இந்த திராட்சை செடியே, இந்த திராட்சை செடியே விசாரித்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அந்த அந்த டிஃபரண்ட் அப்படின்னா, எல்லாரை போல நான் அல்ல, எல்லார மாதிரி நான் இருக்க மாட்டேன், எல்லார மாதிரி நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுகிறவர்களை வேதம் சொல்லுகிறது. அவர் தனியாய் பார்க்கிறார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஊழியத்திற்கு நேரடியாக அழைப்பை பெற்றவன் நான் அல்ல. அப்படின்னா ஆண்டவர் ஒரு வசனத்தை பேசி இந்த மாதிரி ஊழியத்துக்கு வா அப்படின்ற ஒரு அழைப்பு அந்த மாதிரி எனக்கு கிடைச்சதா எனக்கு ஞாபகம் இல்லை. இல்லை, ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் சொப்பனத்தில் அந்த மாதிரியெல்லாம் ஊழியத்திற்கு என்ன அழைச்சதா அந்த மாதிரியெல்லாம் எண்ணமே இல்லை. ஆனால் நான் நிறைய நேரத்தில் கேட்பேன், ஏன் ஆண்டவர் எதுக்கு என்ன இப்படி ஊழியக்காரனா எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படி என்ன, என்னுடைய வம்சத்திலேயே ஃபஸ்ட்டு ஊழியக்காரன் நான் மட்டும்தான். நான் ரொம்ப கிருஷ்ணர் பக்தர்களாக இருந்தோம். எங்கள் அம்மா அப்பா வந்து கோயில் கட்டி கும்பிட்ட ஆட்கள். என்னுடைய தகப்பனார் பிராண்டி ஷாப்புக்கு ஓனராக இருந்தார். அப்போ என் வம்சத்தில் ஃபஸ்ட்டு முதல்ல ஊழியக்காரனாய் வந்தது நான் தான். எப்படி ஆண்டவரே தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ தான் ஆண்டவர் ஒரு நாள் என்னுடைய இருதயத்தில் பேசினார். இல்லை, நீ காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை நான் மறக்கலை அப்படின்னு சொன்னார். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவர்கள். இவர்களுக்கு எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும்னு அந்த சின்ன வயசில் ஒரு விருப்பம். அன்னைக்கெல்லாம் நிறைய ட்ரம்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரம்ஸ் வாங்குறதுக்கு காசு இல்லை. அதனால வந்து இந்த பெயிண்ட் டப்பா இருக்கு பாருங்களேன், அந்த பெயிண்ட் டப்பாவுடைய மேலே இருக்கிற அந்த மூடியை மட்டும் கலட்டிட்டு, எங்கள் ஊர் வந்து நாகர்கோவில் சைடு, அதனால நிறைய ரப்பர் மரம் இருக்கும். அந்த ரப்பர் மரத்தில் ஒரு தேங்காய் தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த தேங்காய் தொட்டியில் விழுந்த பாலை எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அதுக்கு மேலே ஒரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த லேயரை எடுத்து அந்த பெயிண்ட் டப்பாவுடைய மேலே டைட் பண்ணி கட்டி கழுத்தில் கட்டி தொங்க போட்டுட்டு வீடு வீடாக போய் பாட்டு பாடுவோம். ஏசப்பாவை பற்றி பாடிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அந்த பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே வருவோம். எத்தனையோ இடத்துல அவமானங்கள். அப்படின்னா நம்ம அன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல் பிள்ளைங்க தானே, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கிறது இல்லை. சரி, ஆண்டவருக்காக. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் என்னுடைய இருதயத்தில் சொன்னார், அத்தனை பேரும் அன்னைக்கு வெட்கப்பட்டு அமைதியாக இருக்கும்போது
நீ ஒருத்தன் அப்படி எனக்காக நின்னதுனால அன்னைக்கே உன் நெற்றியில நான் எழுதிட்டேன், உன்னை ஒரு ஊழியக்காரனா நான் மாற்றுவேன்றத அன்றைக்கே எழுதிட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு. இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் உலகத்தானை போல அல்ல, அவர்களை போல அல்ல, மற்றவங்க நடக்கிறது போல அல்ல. அத்தனை பேரும் எதிராக இருக்கும் போதும், அத்தனை பேரும் அவிசுவாசமா இருக்கும் போதும், அத்தனை பேரும் சோம்பேறி மாதிரி இருக்கும் போதும் ஆண்டவருடைய கண்ணு மட்டும் யாரை தேடுதுன்னா, இந்த சூழ்நிலையில ஒரு பிள்ளை எனக்காக நிற்பானா, இந்த சூழ்நிலையில ஒரு பிள்ளை தேவனுக்காக நிற்பார்களா? அதனாலதான் ஆண்டவர் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். இந்த பட்டணத்துல, இந்த பகுதியில, இங்கே இருக்கிற திருச்சபையில யார் விலகி போகலாம், யார் ஆண்டவரை மறுதலிக்கலாம், யார் ஜெப குறைவா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் தேடிட்டே இருக்கிறாரு. அவருடைய கையில எடுக்கிற ஒரு ஆயுதத்தை கர்த்தர் தேடுறாரு. கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதத்தை கர்த்தர் தேடுறாரு. அவர்களை நம்பி கர்த்தர் லட்சங்களை கொடுக்க போறாரு, கோடிகளை கொடுக்க போறாரு. அவர்களை நம்பி கர்த்தர் மேடையை கொடுக்க போறாரு. அவர்களை நம்பி கர்த்தர் ஜனங்களை கொடுக்க போறாரு. அவர்கள் யார் அப்படின்னா, அத்தனை பேரும் எதிர்த்து நிற்கும் போது, அத்தனை பேரும் பின்மாறி நிற்கும் போது தேவனுக்காய் நிற்கிற ஒருவனை கர்த்தர் தேடுகிறார். நீங்க எந்த லிஸ்ட்ல வரணும் தெரியுமா? எந்த லிஸ்ட்ல வரணும்னா, விசுவாசம் செத்து போய் கிடக்கும் போது நம்புறவங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, அத்தனை நாட்களும் அத்தனை வருடங்களும் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னா தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற மொத்த ரத்தமும் அந்த அம்மா விட்டு போயிருச்சு. தள்ளுனா விழுந்துருவாங்க, யாராவது நெருக்கிட்டாங்கன்னா அவங்களால இருக்க முடியாது. சரீரத்திலே மருத்துவர்களால் ரொம்ப வேதனைப்பட்டுட்டாங்க. அவ்வளோதான், ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு பலன் இல்லை. ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க, என்ன பலவீனமாக இருந்தாலும், எவ்வளவு சுகமீனமாக இருந்தாலும் நான் ஆண்டவரை தொற்றுவேன்னு மனசில் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இல்லை பரவாயில்ல, என் இருதயத்தில் பேசினாங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்க வந்து உங்க இருதயத்தில் பேசுங்க. உங்க இருதயத்தை நீங்க தட்டி எழுப்புங்க. உங்க இருதயத்தை முதல்ல நீங்க பலப்படுத்துங்க. உங்க இருதயம் சோர்ந்து போய் கிடக்கலாம், உங்களை இருதயம் அவிசுவாசத்தை பேசிட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஸ்திரீ தன்னுடைய மனசுக்குள்ள பேசினது மாதிரி நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தர் உங்களை அந்தகார இருளிலிருந்து உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வேறு பிரிச்சிருக்கிறார். அவரை அறிகிற அறிவை ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல மகளே, இல்ல மகனே, நீ எதேர்ச்சியாய் வந்தவன் அல்ல, நீ கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. உங்க மேல ஆண்டவருடைய திட்டம் பலமா செயல்படுகிறது. ஆண்டவருடைய விஷன் உங்க மேல வைக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பிள்ளையை குறித்து நீங்க நினைச்சதை விட, உங்க அம்மா அப்பா நினைச்சதை விட, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நினைச்சதை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அத்தனை பேரும் பின்மாறி இருக்கும் போது தேவனுக்காக நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் நிற்பேன், நான் உங்களுக்காக நிற்பேன். இந்த சூழ்நிலையில யாரும் தாழ்ந்து போக முடியாது, ஆனா நான் தாழ்ந்து போவேன். இந்த சூழ்நிலையில யாரும் பரிசுத்தமா வாழ முடியாது, ஆனா நான் பரிசுத்தமா வாழ்வேன். ஆண்டவரே, ஜெபிக்கிறவங்க இங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க, ஆனா நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்க அந்த தீர்மானம் எடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உயர்த்தி அந்த தீர்மானம் எடுக்கும் போதே ஆண்டவர் வந்து நிறைய பேருக்கு நன்மை செய்கிறத நான் பார்க்கிறேன். நன்மை செய்கிறத கர்த்தர் பார்க்கிறேன். கர்த்தர் இந்த கடைசி நாள் அதைத்தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட திரும்ப 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 கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு. இல்ல, நீ ஸ்பெஷல்,
நீ ஸ்பெஷல், நீ வித்தியாசமாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. நீ எல்லார மாதிரியே அல்ல, நீ எல்லாரை போல அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ விசேஷமானவன். ஓ தேங்க் யூ ஜீசஸ். மோசேயினுடைய அழைப்பு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய தலை மேல இருக்குது. மோசேயினுடைய அழைப்பிற்கு விரோதமாய் எத்தனை பேரை அழிக்க நினைச்சாலும் அந்த மோசேயை அழிக்க முடியல, கொல்ல முடியல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கொல்றதற்கு சத்துரு எத்தனையோ முயற்சி எடுத்தான், எத்தனையோ ஆபத்தை கொண்டு வந்தான். ஆனா கர்த்தர் ஒவ்வொன்றிலையும் காப்பாத்தி, எந்த நைல் நதி மோசையை அழிக்கணும்னு நினைச்சதோ அதே நைல் நதியில அந்த மோசையை கர்த்தர் காப்பாற்றினார்ல, அதே போலதான் கர்த்தர் உங்களை காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் பெருசு. நன்றி அப்பா, நன்றி நன்றி. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். இப்ப சொல்லுவோம், உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. சொல்லுங்க, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. இன்னொரு டைம் பாடிக்கொண்டே, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. என் பிள்ளை நிப்பான்னு நம்புங்க ஆண்டவர், என் மகன் நிப்பான்னு நம்புங்க ஆண்டவர். நம்புங்கப்பா, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. இப்ப சொல்லுங்க, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளை. நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். உம் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. சொல்லுங்க, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. மனசார சொல்லுங்க. இல்ல, யாரோ ஒருத்தர் மேல அழைப்பு இருக்குது, யாரோ ஒருத்தர் மேல பெரிய திட்டம் இருக்குது, யாரோ ஒருத்தர் மேல பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ அடுப்படியிலே கிடந்தாலும் உங்களை பொன் சரகா ஆண்டவர் மாற்ற வேண்டும் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் உன்னை அழைச்ச அழைப்பும் கிருபை வரங்களும் அது மாறாதுன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.
நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்றாங்க, இல்ல இல்ல இவன் என்னவாய் முடிவானோ எங்களுக்கு தெரியலன்னு. நிறைய பேர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க, உங்க பிள்ளைகளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் மட்டும் சொல்றாரு, இல்ல அந்த மனுஷன், அந்த சொந்தக்காரன் உன்னை பற்றி எந்த முடிவையும் சொல்ல முடியாது. அவர்கள் முடிவு சொல்லுகிறது போல உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்க போகிறது இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மனுஷனுடைய முடிவு அல்ல, கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் அதன் நடுவில் வைராக்கியமாய் நிற்கிற, அதன் நடுவில் ஜபத்தோடு நிற்கிற, அதன் நடுவில் விசுவாசத்தோடு நிற்கிற ஒருத்தரை ஆண்டவர், அது ரொம்ப கடினமானது தான், ரொம்ப கடினமானது. ஏன்னா ஆண்டவர் வந்து உடனே எல்லாம் டக்குன்னு செஞ்சிட மாட்டாரு. உங்க விசுவாசத்துல நீங்க நின்ன உடனே அவ்வளவுதான் நடந்துரும்னு சொல்ல முடியாது. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து தன்னுடைய மனதுல நினைச்ச உடனே அற்புதம் நடக்கல. அவ்வளவு பிரச்சனையை தாண்டி, அவ்வளவு சூழ்நிலையை தாண்டி, ஆனா வஸ்திரத்தை தொட்ட உடனே அற்புதம் நடந்துருச்சு. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தருவாரானால் எவ்வளவு தடை இருந்தாலும் அந்த தடையை நீங்க முன்னேறக்கூடிய கிருபையை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு தராம போகவே மாட்டார். ஹல்லேலூயா. வேதத்துல நீங்க இன்னொரு மனுஷனை வாசிக்க முடியும், கிதியோனை வாசிக்க முடியும். நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிப்பீர்களே. ஆனால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம், கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுருட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறு அல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றார். இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்துல இது முன்னாடி வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த மீதியானியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப அடிமைப்படுத்திட்டாங்க. அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு விதை விதைக்கும் போது விதைச்சாங்களா உடனே அவங்க அழிச்சிடுவாங்க. ஸோ அப்படியோ அந்த விதை கண்ணுக்கு தெரியாம வளர்ந்து கொஞ்சம் வளர்ந்து மேலே தெரிஞ்சா அதை அழிச்சிடுவாங்க. அதுலயும் தப்பிச்சு அந்த அந்த அதனுடைய பலன் வருது பாருங்க. அதுல இந்த 3 காரியத்தையும் அவங்க செஞ்சாங்க. மீதியானியர்கள் சில மனுஷனுடைய விவசாயத்தில் விதையே அழிச்சிட்டாங்க, சில மனுஷனுடைய விவசாயத்தினுடைய கொஞ்சம் வளரும் போது அழிச்சாங்க, இன்னும் சிலருக்கு வந்து அந்த கனி கொடுக்கிற நேரத்தில் வந்து அழிச்சிட்டாங்க. அதனால எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் இனி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம எதுக்கு விதைக்கிறோம், நம்ம விதைச்சாலும் இவங்க வந்து நம்மளை அழிச்சு போடுவாங்க, அதனால வேண்டாம், நமக்கு ஒன்றும் நடக்காதுன்னா அவங்களுடைய கூடாரத்தில் போய் அத்தனை பேரும் ஒதுங்கிட்டாங்க. யாருமே களத்தில் இல்லை, யாருமே விவசாயம் பண்ணல. ஆனா ஒரே ஒரு மனுஷன், கிதியோன் என்கிற ஒரு மனுஷன், அத்தனை பேரும் பயந்து போய் அத்தனை பேரும் நமக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு போய் இருக்கும்போது இவன் மட்டும் வந்து களத்தில் நிற்கிறான். இல்லை இல்லை பார்க்கலாம், என்ன வந்தாலும் பார்க்கலாம், நம்ம கொஞ்சமாவது காப்பாற்றுவோம், முடிஞ்சதை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விவசாயத்தை ஆரம்பிச்சான். அப்பொழுதுதான் ஆண்டவர் வந்து கிதியோனை பார்த்து ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்பதான் அவன் கிதியோன் வந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் இது எல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் நடப்பானேன். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நினைச்சுக்கணும், நமக்கு நடக்கிறத பார்த்தா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகம் வரும். நமக்கு நடக்கிறத பார்த்தா ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆண்டவர் இருந்தா ஏன் இப்படி நடக்குதுன்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை காண்கிற தேவன்,
காண்கிற தேவன். அதைத்தான் யோபு சொல்லும் போது சொல்லுகிறார், நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், நான் முன்னாடி போறேன் பாஸ்டர், ஆண்டவரை பார்க்க முடியல, நான் பின்னாடி கிரியை செய்கிறேன், ஆண்டவரை பார்க்க முடியல, இதுக்கு மேல எங்க உபவாசம் இருக்கணும், இதுக்கு மேல என்ன ஜெபம் பண்ணணும், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் அடியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக பொன்னாக கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல மகனே, இல்ல மகளே, உன்னை நான் திரும்பி எழுப்புகிற ஒரு நாள் வரும், உன்னை நிறுத்துகிற ஒரு நாள் வரும், உன் குடும்பத்தை நிறுத்துகிற நாள் வரும். கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காண்கிற தேவன், காண்கிற தேவன், காண்கிற தேவன். அத்தனை பேரும் போய் அமைதியா படுத்துட்டாங்க. ஐயோ முடியாது, ஐயோ முடியாது. இது கல்லுல நார் உரிக்கிறது மாதிரி தான், முடியாது முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன் கிதியோன், இல்ல பார்க்கலாம் என்ன நடக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குது பார்க்கலாம். நான் 14 வயதுல என்னுடைய வீட்டை விட்டு நான் ஊழியத்திற்காய் கிளம்பினேன். 15, 16, 17வது வயசுல பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சேன். 18வது வயசுல அந்த பைபிள் காலேஜில் வார்டனா இருந்தேன். கிட்டத்தட்ட 20 வயசுல நான் ஒரு சர்ச்சினுடைய பாஸ்டரா மாறினேன். அப்போ ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் பட்டணத்தில் அந்த நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்காக உள்ள போறேன். அப்போ எனக்கு அந்த சர்ச் நடத்துறதுக்காக அந்த வீட்டை கொடுத்த அந்த தகப்பனார் இதுக்கு பக்கத்தில் ஒரு சிஎஸ்சி திருச்சபை இருக்குது. அந்த திருச்சபையில் நம்ம ஜஸ்ட் ரொம்ப நல்ல திருச்சபை, எங்கள் தாத்தா இருந்த திருச்சபை, ரொம்ப ஊழியம் நடந்த திருச்சபை, கொஞ்சம் அதை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போனார். அப்போ அந்த சர்ச்சுக்கு நான் உள்ள போகும்போது அந்த திருச்சபைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு போடுற ஒருத்தர், ஒரு 4-5 பேர் அப்படியே லைனா அப்படி கொஞ்சம் வயசானவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க நின்ன உடனே அவங்க என்ன பார்த்து அந்த ஐயாவை பார்த்து கேட்டாங்க, என்ன வெஸ்லி நீ என்னமோ ஊழியம் ஆரம்பிக்க போறியாமா ஒருத்தரை வச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன காமிக்கிறாரு, இவர் தான் இங்கே ஊழியத்திற்காக வந்த உடனே அவங்க என்ன பார்த்து, ஏப்பா நீ வயசு பையனாட்டும் இருக்கிற, நீ சின்ன பையனாட்டும் இருக்கிற, நீ எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்துட்டாங்கப்பா, அத்தனை பேரும் போயிட்டாங்க, நீ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்த, வேற ஊழியம் செய்யறதுக்கு உனக்கு இல்லையா, உன்னை யாருமே இங்கே அங்கீகரிக்க முடியாது. அந்த ஆரம்பத்தில் 3 பேர் தான் ஆலயத்திற்கு வருவார்கள். 2005 அந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது. ஆனால் 3 நாள் ஃபாஸ்டிங் போடுவேன். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். ஆனால் எத்தனையோ வாரங்கள் இந்த 3 பேரை வச்சு 3 பேர் தானே ஆராதனை இருக்காங்க. அந்த ஆராதனை முடிக்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நிறைய ஞாயிற்றுக்கிழமை கீழே வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நான் பேச்சுலராக இருக்கிறதுனால அவங்க மத்தியானம் செய்கிற சாப்பாடை கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த சாப்பாடை தள்ளி வச்சுட்டு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த சாப்பாடு கூட வேண்டாம், எனக்கு ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூரில் எந்தெந்த இடத்துல எல்லாம் பெரிய முள்காடு இருக்குதோ, உள்ளே போனால் வெளியே யாருக்கும் தெரியாதோ, அந்த காட்டுக்குள்ளே எல்லாம் போய் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் முழங்காலில் நின்று, என்ன நீங்கள் நம்புவீங்களா ஆண்டவரே, எனக்கு எந்த தாளந்தும் இல்லை, நான் வயசுல இல்லை, நான் ஆளுல இல்லை, எனக்கு பின்னணி எதுவும் இல்லை, எனக்கு இந்த ஊழியத்தை எப்படி கொண்டு போகணும்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு பல நாட்கள், பல மாதங்கள் ஒவ்வொரு இடத்துல போய் முழங்கால நின்றுக்கிறேன். ஆனா நான் நம்புறேன், திடீரென்று ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரித்தார், ஊழியக்காரனை கர்த்தர் அங்கீகரித்தார். இன்றைக்கு 2000க்கும் மேலான ஜனங்களுக்கு ஆண்டவர் நம்புகிறாரே. ஆனால் நான் நம்புகிறேன், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் விதைப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்கள் விதையின் பேரிலே கர்த்தர் கவனமுள்ளவராயிருக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அத்தனை பேரும் பயந்து ஒதுங்கிட்டாங்க. அத்தனை பேரும் இவங்க திருடிடுவாங்கன்னு ஒதுங்கிட்டாங்க. அத்தனை பேருடைய மனசுக்குள்ளையும் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனா கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் மட்டும் அப்படியே எழும்பி நின்று, இல்லை இல்லை, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். இந்த கூட்டத்தில் அப்படிப்பட்ட கிதியோனுடைய அபிஷேகம் பெற்ற சிலரை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார்.
தேடி வந்திருக்கிறார். மகனே, உன்னுடைய வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியல. மகனே, மகளே, உங்க வேல்யூ எவ்வளவு பெரிய வேல்யூன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உன் மேல நான் வச்சிருக்கிற கிருபை ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. யாருக்குமே ஆண்டவர் கொடுக்காததை தான் கொடுக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் உதறி தள்ளிரு, எல்லாம் தூக்கி போட்டுரு. அந்த மனுஷனுக்கு பின்னாடி நீ போகாத, அந்த மனுஷிக்கு பின்னாடி போகாத. உன்னை அழுத்துகிற அந்த ஒன்றை நீ விட்டுரு, அந்த ஒன்றை நீ விட்டுரு. அது வேண்டாம், அது வேண்டாம். எந்த காலங்கள் மாறினாலும், யார் கைவிட்டாலும், எத்தனை பேர் உன்னை வெறுத்தாலும், யார் உனக்கு சப்போர்ட் பண்ணாவிட்டாலும், இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன் தலையை நிமிர பண்ணுவேன், நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உன்னை கண்மலையின் மேல நிறுத்துவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்காக செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிதியோனை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தார், ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ உனக்காக ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து, நீ அனௌன்ஸ் பண்ணு. நான் அனௌன்ஸ் பண்ணா யார் ஆண்டவரே வருவா? இவன் ஒரே ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான். பார்த்தீங்கன்னா அத்தனை 1000 ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பேரை கொண்டு நான் ரட்சிக்கிறதுக்கு நினைக்கல, ஒரு கொஞ்சம் பேரை கொண்டு தான் நான் வெற்றியை கொடுக்க விரும்புறேன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். கர்த்தர் அதில் நிறைய ஸ்பிளிட் பண்றாரு, கர்த்தர் நிறைய அதில் மாற்றி போடுறாரு. அப்போதான் இத்தனை பேரை வச்சு நான் எப்படி ஆண்டவரே நான் வந்து வெற்றி அடைவேன்? எனக்கு சந்தேகமா இருக்குது. அப்போதான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன்று பண்ணு, நீ ஒன்னையே யோசிச்சு இருக்காத, ஆப்போசிட்ல, அப்படின்னா உனக்கு எதிரான அந்த நாட்டில் நீ எந்த ஜனம் உனக்கு விரோதமாக வருதோ அங்கே போய் உன்னை பற்றி என்ன சொல்றாங்கன்னு நீ கேளு அப்படின்னு ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. அப்போதான் இந்த கிதியோன் போய் ஒரு கூடாரத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற 2 பேர் பேசி இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நின்று கேட்டா, ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எப்பா, நான் நேற்றைக்கு நைட்டு ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனம் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அந்த மீதியான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பக்கத்துல இருந்து ஒரு வார்கோதுமை அப்பம், ஒரு வார்கோதுமை அப்பம் அப்படியே அங்கிருந்து உருண்டு வருது, சுருண்டு வருது. அந்த வார்கோதுமை அப்பம் சுருண்டு வந்து வர 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 ரொம்ப பெருசாகி வந்து நம்ம போட்டிருக்கிறோம் பாருங்க இந்த கூடாரம், இந்த கூடாரத்தில் அது மோதுது. அந்த கூடாரத்தில் மோதின உடனே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறுத்தின இந்த கூடாரம் அப்படியே கவிழ்ந்து விழுறது மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொப்பனம் பார்க்குறான். இது அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், நீ பார்த்தது உண்மைதான், அந்த சுருட்டப்பட்ட வார்கோதுமை அப்பம் வேற யாரும் கிடையாது, அந்த ஜனங்கள் நடுவிலே இருக்கிற அந்த கிதியோன் தான் அந்த சுருட்டப்பட்ட அப்பம். அவன் வந்துட்டான்னா நம்மளால பிழைக்க முடியாதுன்னு அந்நியர் பேசுகிறார்கள், அந்நியர் பேசுகிறார்கள். நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க மட்டும் இத்தனை சூழ்நிலை நடுவிலையும், இத்தனை ஏமாற்றத்தின் நடுவிலையும், இவ்வளவு விரக்தியின் நடுவிலையும் சோர்ந்து போகாமல், மனம் தளராமல் கர்த்தர் நிற்பீர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உங்களை நிறைய பேரை கர்த்தர் வார்கோதுமை அப்பங்களாய் வார்கோதுமை அப்பத்தை யாரும் மதிக்க முடியாது. வார்கோதுமை அப்பம் சுருண்டு வந்து ஒரு கூடாரத்தை பெயர்த்து போட முடியாது, அது பலவீனமானது. அது வந்து ஒரு மனுஷன் சுருட்டிட்டான கையில எடுத்துடலாம், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, கர்த்தருடைய தரிசனம் மட்டும் உங்களுக்குள்ள இருக்கும் போது உங்களை அறியாமலே அந்த பலன் வரும். எதிரனுடைய பாளையத்தை நீங்க ஜெயிப்பீங்க. நிறைய கூடாரங்கள் கவிழ்ந்து விழப்போகிறது. உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற நிறைய கொத்தளங்களை ஆண்டவர் கவிழ்த்து போட போகிறார். இங்கே இருக்கிற வாலிப தம்பி மூலமாய், தங்கச்சி மூலமாய், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் மூலமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ சுருட்டப்பட்ட ஒரு வார்கோதுமை அப்பம், நீ சுருட்டப்பட்ட ஒரு வார்கோதுமை அப்பம். உன்னை நிறைய பேர் வித்தியாசமா பார்க்கறாங்க, குறைவா பார்க்கறாங்க, இவனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்,
இல்ல, உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், எதிரியினுடைய பாளையத்தை தவிடுபடி ஆக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல வச்சிருக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி அந்த ஆவியினுடைய நிறைவு, அந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருவதாக கரங்களை தட்டி, இயேசுவே எனக்கு அது வேண்டும், எனக்கு அது வேண்டும். உன்னதமானவருடைய நிழல் உங்கள் மேல் கடந்து வரும். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் மல்டி லெவல், இது அல்ல உயர்வு, இது அல்ல உயர்வு, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய் இல்ல. கர்த்தர் உங்களை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற வேலிய இப்பொழுது நான் பிடுங்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் அந்த வேலிய கர்த்தர் எடுக்கிறாரு. இல்ல, நீ பரவி பாய்கிற ஆறை போல கட்டுப்படுத்த முடியாது, சத்துருவால் கட்டுப்படுத்த முடியாது, மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது. நம்புறவங்க முழு வெள்ளத்தோட நம்புற ஆண்டவரே, உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால முடியும். இப்ப சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே. முழு பலத்தோடு சொல்லுங்க, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே. சத்தம் சத்தம், உங்க சத்தம் அப்படியே வான பரியந்த எட்டட்டுமே. முழு பலத்தோட எல்லாரும் சொல்லுங்க மகளா, நம்புங்கப்பா. சொல்லுங்க, உங்க சத்தம் அப்படியே எழும்பட்டுமே, பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். நம்புங்க, நம்புங்க. இதுவரைக்கும் நான் நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் ஆண்டவர். நீங்க என்ன ரொம்ப நம்புனீங்க ஆண்டவரை, நான் விட்டு. ஆனா இன்னும் ஒரு டைம் கூட என்ன நம்புங்க ஆண்டவரே, ஒரு டைம் கூட என்ன நம்புங்க ஆண்டவரே. எத்தனையோ பேரை இந்த பட்டணத்துல ஆண்டவர் நம்பினாரு, எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏமாத்திட்டாங்க. ஆனா இந்த ராத்திரி வேளையில உங்க மேல ஆண்டவருடைய சால்வையை போட்டு கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பத்துல உன்னை நான் நம்புறேன், உன் தெருவில் நான் உன்னை நம்புறேன், உங்களுக்கு இருக்கிற அத்தனை சொந்தக்காரர் மத்தியில உன்னை நம்புறேன். கைகளை மேல உயர்த்தி திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்புங்கப்பா. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால், நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவே. என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே, என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே. இப்ப சொல்லுங்க, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா ஏசப்பா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா, உன்னை
போங்கப்பா என்ன ஆராதிப்பே. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு தரிசனத்தை கொண்டு வந்து நிறுத்துங்க, ஒரு லட்சியத்தை கொண்டு வந்து நிறுத்துங்க. நான் இந்த மாதிரி செய்யணும் ஆண்டவரே, இந்த மாதிரி நிக்கணும் ஆண்டவரே, அப்படி ஒரு தரிசனத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி எதையுமே பார்க்காதீங்க, எதையுமே பார்க்காதீங்க. அந்த தரிசனத்தை மட்டும் முன்னாடி நிறுத்துங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் இருந்துச்சு, அவனுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் வந்து இவங்க அத்தனை பேருக்கும் என்ன அதிகாரியா மாத்த போறாரு. எத்தனையோ சூழ்நிலை வேதம் சொல்லுது, அவனுடைய கை கால்கள் சங்கிலினால பூட்டப்பட்டுருச்சு. ஆனா தரிசனத்தை மட்டும் விடவே இல்லை. எனக்கு ஒண்ணு தெரியும், உங்களுக்கு தரிசனம், உங்களுக்கு ஒரு டார்கெட்டு கர்த்தர் உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா, பாதி வழியில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்க இருதயம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் நம்புறேன் அது வரும் போகும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் அதுல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடுவதே இல்லை. அதான் யாக்கோபு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் இத்தனை ஆண்டு காலமாய் உங்களுக்கு உங்களோட இருந்தேன். நீங்க இரவுல போனதெல்லாம் என்கிட்ட வாங்கிட்டீங்க, களவா போனதெல்லாம் நீங்க என்கிட்ட வாங்கிட்டீங்க. ஆனா இப்ப நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் ஒண்ணு செய்வேன். என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்க வேண்டாமா? என் குடும்பத்தை நான் பார்க்க வேண்டாமா? இந்த ஒரு தீர்மானம் வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் வேணும். நிறைய பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நீங்க எல்லாருக்கும் உதவி செய்யலாம், எல்லாருக்கும் பின்னாடியும் போலாம், எல்லாரையும் நீங்க சந்தோஷப்படுத்தலாம். ஆனா நீங்க சந்தோஷப்படுத்துகிற நபர் எத்தனை நாள்? நீங்க உதவி செய்கிற நபர் எத்தனை நாள்? அவங்க இந்த உலகத்துல வளர்ந்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு வாலிப தம்பிக்கு, ஒரு பிரதருக்கு, ஒரு சிஸ்டருக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, என் குடும்பத்தை நான் என்னைக்கு பார்ப்பேன்? உங்க தரிசனத்திற்காக என்னைக்கு நீங்க ஓடுவீங்க? உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க என்னைக்கு ஓட போறீங்க? இன்னொருத்தருக்காக எத்தனை நாள் ஓடுவீங்க? இன்னொருத்தரை எத்தனை நாள் திருப்திப்படுத்துவீங்க? இன்னொருத்தருக்கு எத்தனை நாள் செய்வீங்க? எத்தனை நாள்? எனக்கு சில நேரங்களில் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்ன அப்படின்னா, அவ்வளவு படிச்ச வாலிப தம்பி, அவ்வளவு ஒரு நல்ல ஹேண்ட்ஸமா, எங்க போனாலும் 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன் எங்கேயுமே போகாம ஒரு வீட்டுக்குள்ளேயே காலையிலேருந்து அடைஞ்சு கிடந்துட்டு, இல்லைன்னா ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு, இல்லைன்னா ஒரு ஆன்டி அவங்க வீட்டில் போய் காய்கறி வாங்கி கொடுத்து, அவங்க வீட்டில் போய் மீன் வாங்கி கொடுத்து, அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் வாங்கி கொடுத்து, அவ்வளவு வருத்தமா இருக்கும். உனக்கு தரிசனம் இல்லை, உனக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இல்லை. இந்த நிறைய பேருடைய கையில வந்து பிசாசு வந்து இன்னைக்கு இந்த போனை கொடுத்து நிறைய பேரை அடிக்ட் ஆக்கி வச்சுட்டான். நிறைய பேர் இதுல மூழ்கி கிடக்குறாங்க. நிறைய பேர் ஜெபத்தை மறந்துட்டாங்க, நிறைய பேர் தரிசனத்தை மறந்துட்டாங்க. எப்பா அவங்க வந்து ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து, ஒரு ஷெட்டுக்குள்ள உட்கார்ந்து அவ்வளவு அழகா ஃபேக், அவ்வளவுதான். அவங்க வந்து முன்னாடி சிரிக்கிறாங்க, வெளியில அப்படி கிடையாது. முன்னாடி நடிக்கிறாங்க, அடுத்த நிமிஷம் அவங்க போய் அடுத்த அவங்க வேலையை பார்த்துறாங்க. ஆனா அந்த மொபைல்ல அத்தனை மணி நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டு உங்களுடைய எதிர்காலத்தையே நிறைய பேர் சூனியமாக்குறீங்கல்ல. ஒரு தீர்மானம் இன்னைக்கு வேணும். என்ன தீர்மானம் வேணும் அப்படின்னு சொன்னா, என் வேலையை நான் என்னைக்கு பார்ப்பேன்? என் தரிசனத்திற்காக நான் என்னைக்கு ஓடுவேன்? உங்களுக்கு என்ன டார்கெட் இருக்குது? உங்களுக்கு என்ன லட்சியம் இருக்குது? நீங்க என்ன செய்ய போறீங்க? நெக்ஸ்ட் மந்த், அடுத்த ஒரு நாள்ல இன்னொரு புதிய மாதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த புதிய மாதத்திற்கு உங்கள்ட்ட என்ன பிளான் இருக்குது? உங்க பிசினஸை குறித்து என்ன பிளான் இருக்குது? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து என்ன பிளான் இருக்குது? உங்களுக்கு என்ன ஷெட்யூல் இருக்குது? நிறைய பேருக்கு கேட்டா ஒண்ணுமே இல்லை. நான் நம்புறேன், இப்படி இல்லாத ஒரு நபருக்கு ஆண்டவர் எப்படிங்க உதவி செய்ய முடியும்? ஆண்டவர் வந்து எப்பவுமே நம்மளை உந்தி தள்ளுவார். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா உங்களுக்காக 10 அடி உங்களை முன்னுக்கு தள்ளுகிறவர் ஆண்டவர். நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நீங்க கொஞ்சம் ஸ்பீடானா போதும், நீங்க ஒரு விதத்துல அப்படியே கொஞ்சம் வேகமானா போதும். நான் நம்புறேன், உங்களை தட்டி கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார்,
உங்களை அரவணைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அதனால யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, மகனே நீ யாரோ ஒருத்தருக்காக ஓடுகிறாய், நீ ஏதோ ஒரு மனுஷனுக்காக ஓடுகிறாய், ஒரு அரசியல்வாதிக்காக ஓடுகிறாய், ஒரு சொந்தக்காரனுக்காக ஓடுகிறாய், ஒரு ஜாதிக்காரருக்காக நீ ஓடுகிறாய். ஆனா கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். ஒரு நாள் நீ யாருக்காக ஓடுகிறாயோ அவர்கள் உன்னை கைவிட்டுருவாங்க. நீ யாருக்காக இன்னைக்கு ராத்திரி பகலா உழைக்கிறியோ அவங்க உன்னை வேண்டான்னு தூக்கி விசிலடிப்பாங்க. நீ யாருக்காக இரவும் பகலும் கஷ்டப்படுகிறியோ அவங்க ஒரு நாள் உன்னை மறப்பாங்க. அவங்க ஒரு நாள் உன்னை மறப்பாங்க. இந்த நேரத்தில் யாரு சொல்றதும் உங்க காதுல கேட்கறது இல்ல. இல்ல அவங்க தான், அவதான், அவதான், அவதான். நீங்க எந்த மனுஷனுக்காக, எந்த மனுஷிக்காக, எந்த நபருக்காக இது ஒண்ணு கிடைச்சா போதும்னு சிலர் நினைப்பாங்க, இது ஒண்ணு கிடைச்சா நான் திருப்தியாவே நினைப்பாங்க. ஆனா அந்த ஒண்ணுதான் உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய டேஞ்சரா மாறும். உங்க தரிசனத்தை ஒண்ணும் இல்லாம போக பண்ணும். அதனாலதான் இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் வந்து உங்களிடத்துல கர்த்தர் பேசுகிறார், உன் தரிசனத்திற்காக ஓடுவதற்கு இன்றைக்கு முயற்சி எடு. இன்னொரு மனிதனுக்காக அல்ல, இன்னொரு காரியத்திற்காக அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையில ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன், உன் கையில ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், உங்களை தலைவனாக்க போகிறேன், உங்களை கர்த்தர் தலைவியாக்க போகிறார். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் தனியாய் நிற்க வைத்து வெற்றி அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சொந்தக்காரங்க நிக்க வேண்டாம், சுற்றி யாரும் நிற்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட பக்க பலமா நிப்பேன், உனக்கு ஆதரவா நிப்பேன், உன் அருகாமையிலே நான் நிப்பேன், உன்னை நானே வளர்த்துவேன். அல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு பிளான், இப்போ ஒரு திட்டம். இந்த கடைசி நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு திட்டம் ஒரு எடுங்க. என் குடும்பத்தை நான் எப்போ விசாரிக்க போறேன்? அதற்கு பிறகுதான் ஆண்டவர் யாக்கோபை நம்பி கர்த்தர் ஒன்னொன்னா கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் ஒரு பொண்ணுக்காக அவ்வளவுதான் 7 வருஷம், அடுத்த பொண்ணுக்காக அடுத்த ஒரு 7 நாள், அந்த மாதிரி இருந்துட்டான். 14 வருஷம் அப்படியே அவனுக்கு போயிருச்சு. 20 வருஷ காலமாய், 20 இயர்ஸ், 20 வருஷ காலமாய் ஒரு தரிசனமும் அவனுக்கு இல்லை, ஒரு வெற்றியும் அவனுக்கு இல்லை, ஒரு கமிட்மெண்ட்டும் அவனுக்கு இல்லை. இது போதும்னு உட்கார்ந்தான். ஆனா ஆண்டவர் தான் ஒரு நாள் சொல்றாரு, நீ இந்த இடத்துல இருக்கக்கூடியவன் அல்ல, நீ இந்த இடத்துக்குரியவன் அல்ல, நீ இந்த இடத்துக்குரியவன். கர்த்தர் இந்த பலிபீடத்துல வந்ததிலிருந்து ஆண்டவர் ஒரு சிலர்த்த நேரடியா பார்த்து கர்த்தர் பேசுறாரு. இன்னும் 5 இயர்ஸுக்குள்ள உங்க தரிசனம் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் மீண்டும் 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 சொல்றாரு, இல்ல இவ்வளவு காரியத்தை உனக்கு நான் தந்தது உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தினால தான் கர்த்தர் தந்திருக்கிறாரு. நீங்க எழும்பினா போதும், நீங்க எழும்பினா போதும். கர்த்தர் காத்து கிடக்கிறாரு, கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ மட்டும் வந்துரு மகனே, நான் உன்னை எப்படி நடத்த போகிறேன் என்ற அதிசயமான கருத்தை நீங்க நிறைய பேர் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென். எனக்கென்று ஒரு தரிசனம் இருக்குது, எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. இல்லை, எல்லாத்தையும் கழஞ்சு நான் இனி எங்கேயுமே நான் இப்படி அடைஞ்சு கிடக்க மாட்டேன், நான் முடங்கி கிடக்க மாட்டேன், முடங்கி கிடக்க மாட்டேன். பலரை சத்துரு அப்படியே முடக்கிட்டான், அப்படியே சுருக்கிட்டான். உன் முன்னாடி நெகட்டிவ் மட்டும்தான் காமிக்கிறான். உன் ஜெபம் கேட்கப்படல, நீ ஒன்றும் நடக்காது, உனக்கு திறமை இல்லை, ஏதோ ஒன்றை சொல்லி அப்படியே சோர்ந்து போய் படுக்க பண்ணிட்டான். சோர்ந்து போய் எலியாவை போல் அப்படியே சுருண்டு போய், போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, இதுக்கு மேல எனக்கு ஒரு விருப்பமும் இல்லை ஆண்டவரே, எனக்கு எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம், இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு பண்ணுனா போதும், எனக்கு வாழக்கூடிய விருப்பம் எல்லாம் எனக்கு போயிருச்சு, என் பிள்ளைய மட்டும் நீங்க ரெடி பண்ணா போதும், இதை மட்டும் நீங்க சரி பண்ணா போதும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சோர்ந்து போயிட்டீங்க. ஆனா ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு வந்து உங்களை தட்டி எழுப்பி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார் உங்க காதுல வந்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்,
நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. காலாட்களோடு ஓடும் போதே நீ இளைத்து போனாய், ஆனால் குதிரைகளோடு எப்படி நீ ஓடுவாய்? உன் மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் காலாட்களோட ஓடும்படியாய் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் குதிரைகளோடு ஓடும்படியாய் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் தட்டி எழுப்புறாரு. போதும் போதும், நீ படுத்து கிடந்தது போதும், நீ சோர்ந்து போனது போதும். இதுவரைக்கும் எத்தனையோ ஆபத்து வந்துருச்சு, அது உன்னை நிர்மூலமாக்கணும் நீ நினைச்ச. ஆனா கர்த்தர் அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் காப்பாத்தினார் அல்லவா? ரோதல ரத்தனே ரலதனமோ ரதல ரம்தனோ. உன் முழங்கால காணோம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த காரியத்தை இன்னைக்கு காணோம். யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில கத்துன அந்த ஜப வாழ்க்கை மாறிடுச்சு காணோம். இல்ல இல்ல இல்ல, இத்தனை தூரம் வளர்ந்ததற்கு காரணம் உன் ஜபம் தான். உங்க ஜபம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் நீ மறைவிடத்துல வடிக்கிற கண்ணீரை பார்த்துதான் குப்பையில கிடந்த உங்களை இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிறது என்ன? கர்த்தர் சொல்றாரு, இந்த தூசியை உதறி விட்டு நீ எழுந்திரு, எழுந்திரு. இதோ அவருடைய கையிலே ஒரு வஸ்திரம் இருக்கிறது. இதோ அவருடைய கையிலே ஒரு வஸ்திரம் இருக்கிறது. அந்த வஸ்திரத்தை உன் மேல போடுறதற்கு, உங்க மேல போடுறதுக்கு ஆண்டவர் வாஞ்சையா இருக்கிறார். இல்ல கணுக்கால் அளவு இல்ல, கர்த்தருடைய திட்டம் ரொம்ப பெரியது. வேற நன்றி ஆண்டவரே, நன்றி. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை. நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஒரே குரலா சொல்லுமா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். எஸ் எஸ் எஸ், உங்க சத்தம் வரட்டும், உங்க சத்தம் வரட்டும், உங்க சத்தம் வரட்டும். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. கை வலிச்சா கூட பரவாயில்ல, கைய மேல வைத்து சத்தமா, நீங்க சாதாரணமானவர். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவே நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் சொப்பனத்தை அவன் பார்த்தான். நம்பர் 2, சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான். நம்பர் 3, சொப்பனத்திற்கு என்ன செய்யணுன்ற அந்த அர்த்தத்தை, அந்த சொல்யூஷனை சொன்னான். முதல்ல அவனுடைய ஆரம்பம் சொப்பனம் பார்க்கறதுல தான் ஆரம்பிச்சு. சொப்பனம் பார்க்குற அந்த அபிஷேகத்தில் கூட அந்த யோசேப்புக்கு என்ன இருந்துச்சுன்னா, வளர்ச்சின்ற ஒன்று இருந்துச்சு, வளர்ச்சின்ற ஒன்று இருந்துச்சு. குடும்பமாய் வம்சமாய் இருக்கிற சாபங்களை அப்படியே உடைச்சிடணும். யாபேசை குறித்து வேதம் சொல்லுது,
அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தாலும் அவர் சொல்றார், தேவரீர் என்னுடைய எல்லையை பெரிதாக்குறதற்கு வல்லவராயிருக்கிறார். அவனை கர்த்தர் ஆசீர்வச்சாரா இல்லையா? அவனுடைய சகோதரர்களை பார்க்கல அவனை ஆசீர்வச்சாரா இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க. எதுக்கு பின்னாடியும் நீங்க போகாதீங்க. சவுலுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? தாவீதுக்கு பின்னாடி போய் அவனை பழி வாங்கணும்னு நினைச்ச அவன் பின்னாடியே போனான் பாருங்களேன். அவனுடைய ராஜ்யபாரமே ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. பிரதர் சிஸ்டர், சிலதுக்கு பின்னாடி நம்ம போகவே கூடாது. நீங்க போகவே கூடாது. சில புகழ்ச்சிக்கு முன்னாடி நீங்க போகக்கூடாது. சில பழி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க போகவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பழி வாங்குறது யாருக்குரியது? பழி வாங்குறது அவருக்குரியது. பழி வாங்குறது அவருக்குரியது. நீங்க அவங்க பின்னாடியே போய் யார் பண்ணியிருப்பாங்க, யார் செஞ்சிருப்பாங்க, யார் சொல்லி இருப்பாங்க, இதெல்லாம் நம்முடைய ஆராய்ச்சியே அல்ல, ஆராய்ச்சியே அல்ல. நீங்க எதுக்கு பின்னாடியும் போக கூடாது. நான் நம்புறேன், அவருடைய சித்தம் இல்லாம ஒரு தலைமயிராகிலும் கீழே விழுவதே இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, இத்தனை நாட்களும் உங்களுக்கு விரோதமாய் எதிராய் வந்தவர்கள், எதிராய் வந்தவங்களால உங்களுக்கு என்ன செய்ய முடிஞ்சு நீங்க பாருங்க. உங்களை அழிச்சிட முடிஞ்சிருச்சா? உங்களை நிர்மூலமாக்கிற முடிஞ்சிருச்சா? உங்களை ஏரியா விட்டு துரத்த முடிஞ்சிருச்சா? ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு நிறைய பேர் இந்த ராத்திரி வேளையில இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? நம்மளை நேசிச்சவங்களால அல்ல, நம்மளை தட்டி கொடுத்தவங்களால அல்ல. நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் நம்ம கூட நின்னவங்களால அல்ல. நமக்கு எத்தனை பேர் எதிரிகளா மாறினாங்களோ அந்த எதிரிகளால தான் இவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை வளர்த்திருக்கிறாரு. அந்த பிரச்சனை பண்றவங்களால தான் இவ்வளவு தூரம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் நம்புறேன், இத்தனை நாளும் உங்களுக்கு விரோதமா எழும்புற அந்த எதிரி உங்களுக்கு அழிக்கவே முடியாம அவங்க கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளவு தூரம் கர்த்தர் வளர்த்திருப்பானால், இப்போ உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எதிரி எப்படி உங்களை அழிக்க முடியும்? நான் நம்புறேன், எதிரிகள் அதிகமானால், கர்த்தர் விரோதமா எழும்புறவர்கள் அதிகமானால், அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை இன்னும் உயர்த்த போறாரு. அதனால நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம சில நேரத்தில் எதுக்கு பின்னாடியும் போயிடவே கூடாது. நீங்க வெற்றி அடையவே முடியாது. சண்டைக்கு பின்னாடி போகாதீங்க, நீங்க வெற்றி அடைய முடியாது. வக்கீலுக்கு பின்னாடி போகாதீங்க, நீங்க வெற்றி அடைய முடியாது. காவல்துறைக்கு முன்னாடி போகாதீங்க, நீங்க வெற்றி அடைய முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய கனம் பொருந்திய ஆட்களா இருக்கலாம், எத்தனை ஆள் பழக்கம் இருக்கலாம். நான் சொல்றேன், சூழ்நிலை வரும்போது யாராலையுமே எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இதே திருநெல்வேலி பகுதியில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனான ஒரு மனிதன் தன்னுடைய மகளுக்கு தன்னை கல்யாணம் பண்ணவர், அந்த பிள்ளையும் டாக்டர், அவனை கல்யாணம் பண்ணின அந்த பையனும் டாக்டர், ரெண்டு பேருமே டாக்டர். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய வாக்குவாதம் வருது. இந்த வாக்குவாதம் சண்டையில் முடிஞ்சு ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணணும்னு எல்லாரும் பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப பெரிய ஆள். அவர் அந்த ஜட்ஜு இவங்களுக்கு இது பண்றாங்க பாருங்க, அந்த ஜட்ஜை நேருக்கு நேராக அவரை தெரியும், அவருடைய ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. உடனே அந்த ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணி, எப்பா அந்த பையன் இன்னைக்கு வர்றான், அவங்ககிட்ட கொஞ்சம் நீ பேசு, நீ பேசுனேன்னா சரியாயிருவான். அந்த ஜட்ஜி உனக்காக நான் பேசுறேன்டா, உனக்காக எவ்வளோ வேணாலும் இறங்கி நான் பேசுவேன்னு சொல்லி அந்த பையனிடத்துல பேசினார். அவர் சொல்லும்போது, அவங்க மாமா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் ஜட்ஜு, நான் நினைச்சா என்ன வேணாலும் நான் பண்ணலாம், நீ அந்த பிள்ளையோட தான் நீ வாழணும், என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. அந்த பையன் கடைசியில் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, சார் நீ யாருக்கு வேணாலும் ஜட்ஜாக இருக்கலாம் சார், எனக்கு நீங்கள் ஜட்ஜாலாம் இருக்க முடியாது, நான் இப்படி தான், எனக்கு இப்படி தான், முடியவே முடியாது, நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துக்குங்க அப்படின்னு வெளியே வந்தார். அதனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்குங்க, உங்கள் அதிகாரம் ஒரு லெவல் மட்டும்தான் போக முடியும் பிரதர். உங்களுடைய பணம் ஒரு லெவல் மட்டும்தான் பிரதர் போக முடியும். உங்கள்கிட்ட இருக்கிற ஆள் பலம் ஒரு லெவலுக்கு மட்டும்தான் போக முடியும் பிரதர். ஆள் பவர் இருக்குன்னு அதுக்கு பின்னாடி போறவங்க, பணம் இருக்குன்னு அதுக்கு பின்னாடி போறவங்க, அதிகாரம் எனக்கு பின்னாடி இருக்குன்னு அதுக்கு பின்னாடி போறவங்க, ஒரு நாள் அந்த அதிகாரம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க, ஒரு நாள் அந்த ஆள் பலத்தால முடியாதுன்னு சொல்லுவீங்க, ஒரு நாள் உங்க பண பலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. கர்த்தர் தீமைக்கு தீமை செய்யறவங்களை கர்த்தர் தொட மாட்டாரு. இனி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. நம்முடைய இருதயத்தில் கௌரவம் கொள்ள முடியாது. நம்முடைய இருதயத்துக்குள்ள அகந்தை இருக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தான் கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். உங்க இருதயம் தாழ்மையா இருக்கணும்.
உங்க இருதயத்தினுடைய தாழ்மை ஆண்டவர் விரும்புகிறார். எந்த இடத்துலையும் நான் நம்புறேன், திருநெல்வேலி மாவட்டத்தில், திருநெல்வேலி பட்டணத்தில் கொஞ்ச நாட்களாக இப்படிப்பட்ட ஆவிகள் கட்டவிழ்த்து விடுறதை நான் பார்த்துருக்கிறேன். நானா நீயா அப்படின்ற பார்த்துக்கலாம் அப்படின்ற மிகப்பெரிய அந்த திமிர்த்தனமான ஒரு காரியம் நிறைய கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது இருக்கக்கூடாது. உங்க குடும்பத்தை நீங்க அழிச்சிடாதீங்க, உங்க எதிர்காலத்தை அழிச்சிடாதீங்க. சவுல் என்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியனாய், மிகப்பெரிய ராஜாவாய் வரவேண்டிய இந்த மனுஷன் ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி போனதுனால எல்லாத்தையும் இழந்துட்டான்ல. நான் நம்புறேன் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எனக்கு விரோதமான காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் சத்தமா சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எது நடந்தாலும், யார் திட்டினாலும், யார் ஏசினாலும், யார் என்ன பண்ணாலும் அது தீமை இல்லை, கண்டிப்பாக நன்மையாகவே நடத்த போறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பார்த்துக்கணும், நான் நிற்கணும், நான் வாழணும், நான் அடுத்த லெவல் போகணும், நான் அடுத்த படி போகணும். கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும். நான் இன்னொருத்தரை பார்க்க மாட்டேன், நான் தனியாக கர்த்தர் நிற்க வைப்பார். வெகு சீக்கிரத்தில் நீங்கள் வளர்ந்துருக்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்க. வெகு சீக்கிரத்தில் அவருடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ நம்பர் 2, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் எதுக்கு பின்னாடியும், அதுவும் ஸ்பெஷலாக பழி வாங்கிறதுக்கு பின்னாடி நான் என்ன பண்ண மாட்டேன்னா போக மாட்டேன். கொஞ்சம் இறங்குனா, கொஞ்சம் என்னை மாற்றிக்கிட்டா, கொஞ்சம் நான் தாழ்ந்து போனா ஒரு மிகப்பெரிய சமாதானம் உங்களுக்கு உண்டாகும்னு நினச்சா, தயவு செய்து சிஸ்டர், பிரதர், அந்த இடத்துல எந்த டிக்னிட்டியும் பார்க்காதீங்க, உடனே நீங்கள் இறங்கிருங்க. ஒன்றும் பெருசு இல்லை, கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தா போதும் சிஸ்டர், கொஞ்சம் நீங்கள் அர்ப்பணிச்சா போதும். உங்களுக்கு கஷ்டம்தான், ஆனால் ஒரு சின்ன இணங்குதல் இவ்வளோ பெரிய பிரச்சனையை தீக்கும்னா, ஒரு சாரி கேட்கணும். நீங்கள் போய், அவங்க கேட்குறாங்க அவன் என்கிட்ட சாரி கேட்கட்டும் அப்படின்றாங்க, நீங்கள் கேட்குறீங்க அவன் என்கிட்ட சாரி கேட்கணுன்றீங்க. பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவரோட நடக்கிற பிள்ளை, நீங்கள் போய் நின்று ஒரு சாரி கேட்கறதுனால, நீங்கள் இறங்கி போகிறதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானம் வரும்னா நான் நம்புகிறேன் 100% நீங்கள் இறங்குங்க. ஒரு நாள் எந்த இடத்துல நீங்கள் இறங்குனீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். அவர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் அந்த இடத்துல. பரவாயில்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறதனுடைய அடையாளமே எதுதான் அப்படின்னா, அவருடைய தீர்மானம் இல்லாம எதுவும் என்னை தொடப்போவது. சத்தமா சொல்லுங்க. இன்னொருத்தர் என்ன குறைவா நினைக்கிறதுனால நான் குறைஞ்சு போயிட மாட்டேன். இன்னொருத்தர் என்ன தாழ்வா நினைக்கிறதுனால இவனுக்கு வழி இல்லை அதனால வந்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். பரவாயில்ல, என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆண்டவரை காரி துப்புறதை விடையா உங்களை துப்பிட போறாங்க, ஆண்டவரை பேசினதை விடையா உங்களை பேசிட போறாங்க, ஆண்டவரை சொன்னதை விடையா உங்களை சொல்லிட போறாங்க. என் ஆண்டவரே அதை சகிச்சு இன்னைக்கு சிலுவைன்ற ஒன்றை கொண்டு வந்து உங்களையும் என்னையும் இணைச்சிருப்பாரானால் இன்றைக்கு நீங்க தாழ்ந்து போகிறதனுடைய அந்த வெற்றியை பார்க்காம போயிருவீங்களா? கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வாலிப தம்பி, தங்கச்சி, நீ ஒன்று நினச்சிக்கப்பா, எதுக்கு பின்னாடி நீ போற? நீ அடம் பிடிக்காத. நீ அம்மா அப்பாவை கண்ணீர் வடிக்க வைக்காத. நீ உன்னுடைய மனம் போன இஷ்டத்தில் நீ போயிடாத. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. இன்னைக்கு இருக்கிற உலகம், இன்னைக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றை வித்தியாசமாக நடத்துவாங்க. ஆனால் நீ யார் பின்னாடி போனோன்னா கர்த்தர் ஒருவருக்கு பின்னாடியே. கர்த்தர் உனக்கு பெரிய மாணிக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீ மண்ணுக்காக ஆசைப்படாத. கர்த்தர் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. என்னை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கடைசி நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவர் வந்ததிலிருந்தே ஒன்று சொல்றார், நான் ஒருவனை தேடுகிறேன், நான் ஒருத்தியை தேடுறேன். விசுவாசம் குறைஞ்சு போய் இருக்கும்போது விசுவாசிக்கிற ஒருத்தரை கர்த்தர் தேடுறாரு. எல்லாம் எதிராய் நிற்கும் போது
ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறாரு, பரவாயில்லன்னு சொல்ற ஒரு மனுஷனை தேடுறாரு. அத்தனை பேரும் போய் ஒதுங்கி படுத்து கிடக்கும் போது நான் தேவனுக்காக நிற்பேன், என் கர்த்தர் என்ன பார்க்கிறாருன்ற ஒருத்தரை கர்த்தர் தேடுறாரு. உங்க குடும்பத்துல ஒருத்தர் தேடுறாரு. அத்தனை பேரும் தூங்கிட்டு இருந்தாலும் அந்த ஒருத்தர் போதும். நீங்க ஒருத்தர் போதும். நீங்க ஒருத்தர் எழும்பி நின்னா போதும். நீங்க ஒருத்தர் முழங்கால் படியிட்டா போதும். உங்களுக்கு தெரியும், உங்க அம்மான்ற ஒரு கேரக்டர் அத்தனை பேரும் எதிர்த்து நிற்கும் போது உங்க அம்மா மட்டும் முழங்கால நின்னதுனால தான் இன்னைக்கு உங்க குடும்பம் முழுவதும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்குது. அந்த அம்மாவனுடைய முழங்கால் உங்களை இவ்வளவு தூரம் நிக்க வைக்குமானால் உங்க முழங்கால கர்த்தர் எப்படி கைவிடுவார்? பிரதர், நீங்க ஒருத்தர் நின்னா போதும். கர்த்தர் சொல்றார், நீ ஒருத்தர் மட்டும் போதும்பா, எனக்கு ஒருத்த மட்டும் போதும்பா, எனக்கு ஒரு வாலிப தம்பி எனக்கு போதும், ஒரு வாலிப தங்கச்சி எனக்கு போதும். அடுத்து ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அடுத்து நிறைய ஜனங்களை கர்த்தர் அவர்கள் பக்கமாய் திரும்புகிறார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் அந்த ஒருத்தரை தேடுறாரு. குடும்பத்திற்காக நிற்கிற ஒருத்தரை தேடுறாரு. இந்த தேசத்திற்காக நிற்கிற ஒருத்தரை தேடுறாரு. கையை மேல உயர்த்தி நான் நிப்ப ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகமே பரிசுத்த குலைச்சல் ஆகும் போது, திருச்சபைக்குள்ள பரிசுத்த குலைச்சல் நடக்கும் போது, அல்லேலூயா, ஆமென், ஆசாரியனுடைய பிள்ளைகளே தப்பா நடக்கும் போது, அங்க ஒருவன் சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்தான். கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்தான். அவன்தான் தான் முதல் பெயர் சாபா வரைக்கும் தீர்க்கதரிசிகளை ஆசீர்வதிக்கும்படியாய் உண்டாக்கப்பட்ட தீர்க்கதரிசி. ஒப்பு கொடுக்கிறவங்க கைகளை மேல உயர்த்தி நன்றி, நன்றி அப்பா, நன்றி நன்றி. மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்போ வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்போ வாழ தெரியலையே, இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே, தேவனே ஜீவனே. இன்னும் சத்தமா கையை மேல உயர்த்தி, தேவனே. கேளு, அந்த சத்தம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டட்டும். என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. பொய்யான வாழ்வது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்வது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது ஏறினான் ஒன்று புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே சத்தமா சத்தமா, தேவனே ஜீவனே, தேவனே இயேசுவே சத்தியமே, தேவனே 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 இயேசுவே வழி சத்தியமே. ஒரே ஒரு வசனத்தை கடைசியா வாசிச்சு உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், யோசேப்பு
22வது வசனம், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூட்டு அண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். ஆமென். இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய கைகள் யாக்கோபனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சு அப்பா கொடுக்கிற ஆட்டை அடிச்சு சாப்பிடும்போது இந்த ஒரு பிள்ளை மட்டும் பரிசுத்தமா வாழ்ந்தாரு. ஒரு பிள்ளை மட்டும் பரிசுத்தமா வாழ்ந்தாரு. அந்த ஒருவனை தான் கர்த்தர் தேடுகிறார். யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகட்டும், ஆனா ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல பார்த்துட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்குது, உங்களை நோக்கி பார்த்துட்டே இருக்குது. நான் நம்புறேன், பரிசுத்தமாய் வாழ்கிற ஒருத்தனை ஏசப்பாவனுடைய கண்ணுக்கு யாருமே மறைக்க முடியாது, யாருமே மறைக்க முடியாது. அவன் குழிக்குள்ள விழுந்தா கூட அவனை தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் அங்கே வருவார். அவன் எகிப்தினுடைய அடிமைத்தனத்துக்கு போனா கூட அங்க காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் அங்கே வருவார். சிறைச்சாலைக்குள்ள அவன் கடந்து போனா கூட அந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு நாள் அவனை வெளியே கொண்டு வந்து 30 வயதுக்குள்ள பார்வோனுக்கு தகப்பனாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவர். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, ஒரே ஒருத்தர் ஆண்டவர் தேடுறாரு. அத்தனை பேரும் விழுந்து போகும்போது அத்தனை பேர் நின்று போது அந்த ஒரு பர்சன் தனியாக போய் ஆண்டவரோட நடந்து ஆண்டவரோட ஒப்புரவாகி பைபிளை திறந்து அப்படியே அழுது அப்படியே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த ஒரு பர்சனாக நீங்கள் மாறிடுங்க. அடுத்த வருஷம் இதே போல் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது நான் நம்புகிறேன், நீங்கள் இப்படி இல்லை, கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் கொண்டு வருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்து அந்த மீதியானுடைய பாளையத்தை நிர்மூலமாக்குமானால் நான் நம்புறேன், இங்கே நிறைய வார்கோதுமை அப்பங்கள் உண்டு, இங்கே நிறைய வார்கோதுமை அப்பங்கள் உண்டு. கர்த்தர் உங்க மேல அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறது உண்மை, அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறது உண்மை. நீ பார்க்கறதுக்கு சாதாரணமான பிள்ளைதான், சாதாரணமான மனுஷன்தான், ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் உருண்டு வர பண்ணும்போது, அபிஷேகத்துல நிறைச்சு கொண்டு வரும்போது எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாய் நிற்க முடியாது. அந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டே எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. பலப்பட்டுட்டே எழும்பி நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீ என் கரத்திலே இருக்கிற அலங்காரமான கிரீடம், அலங்காரமான கிரீடம், அலங்காரமான கிரீடம். இந்த திருச்சபை, இந்த பட்டணத்தில் கர்த்தர் கலங்கரை விளக்காய் ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த திருச்சபையின் மூலமாய் ஒரு எழுப்புதலை இந்த பகுதிக்கு ஆண்டவர் கொண்டு வர போகிறார். உங்கள் மூலமாகவும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். அந்த ஒருவன், அந்த ஒருத்தி அர்ப்பணிக்கிறவங்க அர்ப்பணிங்க, அர்ப்பணிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி. எல்லாரும் ஆண்டவரை ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமா நின்றுட்டாங்க. நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்க, நிறைய பேருடைய புயங்கள் விழுந்து போனது, நிறைய பேர் வெறுத்துட்டாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்றத மறந்துட்டாங்க, நிறைய பேர் விசுவாசிக்கிறத விட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த கூட்டத்தில் தேடுறாரு. இல்லப்பா, இந்த ராத்திரி வேளையில் இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. நீ காலாட்களோடு ஓடும்படியாய் அழைக்கப்பட்டவள் அல்ல. உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகம் குதிரைகளோடு ஓடும்படியாய் உன் மேல நான் பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன். நீ மனசை தளர விடாத. உன் உடம்பு தளர்ந்து போகலாம், சிந்த தளர்ந்து போகலாம், ஆனால் நீ கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை திடப்படுத்திக்கொள், நீ உன்னை பலப்படுத்திக்கொள். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பெரிய பிரயாணம். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி இயேசுவே நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க.
சத்தத்தை உயர்த்தி நான் இருக்கிறேன். பத்தாது பத்தாது பத்தாது. இல்ல இல்ல, உன்னை இதுக்காக அழைக்கலப்பா. சின்ன வயசுல இருந்து உன் மேல நான் அபிஷேகத்தை வச்சேன். நீ இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கல. நீ என்ன சொன்ன மகளே, மகனே, நீ என்ன சொன்ன? எல்லாரும் விழுந்தாலும் நான் விழமாட்டேன்னு சொன்னல. எல்லாரை விட ஸ்பெஷலா ஒன்ன நான் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல. நீ வாக்கு கொடுத்தல மகளே. அத்தனை பேர் உனக்கு உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஏமாத்தும் போது, விழுந்து போகும்போது நீ கத்தடத்துல என்ன சொன்ன? ஆண்டவரே, இவங்க அத்தனை பேரும் இப்படி உன்னை ஏமாத்திட்டாங்க, விழுந்துட்டாங்க, ஆனா நான் உங்களுக்காக நிப்பேன்னு தானே சொன்னீங்க. இன்னைக்கு எப்படி நீங்க மறக்கலாம்? கர்த்தர் மீண்டும் அதை தட்டி கொடுக்கிறது தான் ஊழியக்காரனை கொண்டு வந்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே மீண்டும். முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுங்க வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க, ஒப்பு கொடுங்க. நீ யாருடைய கண்ணையும் மறைக்க முடியாது மக, நீ யாருடைய கண்ணையும் மறைக்க முடியாது. ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். ஆண்டவர் உன்னுடைய அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். ரோதலத்தனே ரதரதர லோதரலதர போதரோரோரோத. இயேசுவே நான் இருக்கிறேன். இயேசுவே நான் இருக்கிறேன். இயேசுவே நான் இருக்கிறேன். இந்த 5000 பேர் கூட்டத்துல நான் இருக்கிறேன். என் குடும்பத்துல நான் இருக்கிறேன். என் தெருவில் நான் இருக்கிறேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. நான் நிப்பேன். நான் நிப்பேன். நான் உங்களுக்காக நிப்பேன். நான் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவேன். நான் உங்களுக்காக ஓடுவேன். எந்த சூழ்நிலையில நான் உங்களை விசுவாசிப்பேன். நான் நம்புவேன். இல்ல இல்ல, சத்துரு உங்களை சுருண்டு படுத்து கிடக்க வைக்கிறான். படுத்து கிடக்க வைக்கிறான். நீ எவ்வளவு செஞ்சப்பா? நீ எத்தனை செஞ்சப்பா? எத்தனை செஞ்ச? லோத்தனே சொல்லோ, நன்றி 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 நன்றி. நம்புங்கப்பா. என்ன ஒரு டைம் கூட ஆராதிப்பே நம்புங்கப்பா. என்ன ஆராதிப்பே. தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க மகிமை கூட இருக்கிறதற்காக நன்றி. உங்க மகிமை கூட இருக்கிறதற்காக நன்றி. உங்க வல்லமை என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒன்றும் இல்லாமையில் இருந்து இவ்வளவு தூரம் படிப்படியா இத்தனை தூரம் நீங்க கொண்டு வந்தது நீங்க தான் ஆண்டவரே. நிறுத்தினது நீங்க தான் ஆண்டவரே. இப்பொழுதும் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் பிள்ளையினுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர்கள் பாத்திரம் சீக்கிரமாய் நிரம்பி வழிய போகிறதற்காக நன்றி அப்பா. ஈசாக்க பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க அவன் பக்கத்துல வந்து கர்த்தர் உன் கூட இருக்கிறத நாங்க கண்டோன்னு சொன்னது மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நிறைய பேர் வந்து ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்ன்றத நிரூபிச்சிட்டாரு. இந்த வார்த்தையை சொல்ல போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவன் விழுந்துருவான், இவன் விழுந்துருவா, இவன் எழும்ப மாட்டா, இவன் குடும்பம் போயிருச்சு, இவன் பிள்ளை திரும்பி வரமாட்டான் அப்படின்னு எத்தனை பேர் சொன்னார்களோ அத்தனை பேருடைய கண்ணுகளுக்கு முன்னாடியும் அந்த பிள்ளைய வளர்த்து, அந்த குடும்பத்தை வளர்த்து, அந்த சூழ்நிலையை வளர்த்து அவங்க கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் நீர் நிறுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உலகத்தை கலக்கிற வாலிபர்கள் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் எழும்பி நிற்பார்களாக. அவங்க போய் நிற்கும் போது பிசாசுனுடைய ராஜ்யம் அப்படியே கவிழ்ந்து விழுகிற வாலிபர்கள் இப்பொழுது இங்கிருந்து எழும்புவார்களாக. லட்சங்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியர்கள் இங்கிருந்து எழும்புவார்களாக. கோடிகளுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
நன்றி அப்பா. கிதியோனை பார்த்து அத்தனை பேரும் இருக்கும்போது நீ இருந்தியடா பராக்கிரமசாலியேன்னு கிதியோனை பார்த்து கூப்பிட்டது மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து கர்த்தர் கூப்பிடுகிற நாள் வரப்போகிறதற்காய் நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உங்க கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. கைகளை உயர்த்தி சத்தமாய் 10 விசை இயேசுவே. இரண்டாவது விசை சத்தமாய் இயேசுவே. மூன்றாவது விசை சத்தமாய் இயேசுவே. நான்காவது விசை சத்தமாய் இயேசுவே. ஐந்தாவது விசை சத்தமாய் இயேசுவே. ஆறாவது விசை சத்தமாய் இயேசுவே. ஏழாவது விசை சத்தமாய் இயேசுவே. எட்டாவது விசை இயேசுவே. ஒன்பதாவது விசை இயேசுவே. 10வது விசை கரங்களை தட்டி கொண்டே இயேசு ஜெயித்தார். சத்துரு வெட்கப்பட்டு போனார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.